وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا وأنه لما قام عبد الله يدعوه. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله سبحانه وتعالى في محكم تنزيل إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லவர்கள் மீதும் குறிப்பாக நாம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெரியோர்களே, சூரத்து தௌபாவுடைய 18வது அத்தியாயத்தை உங்களுக்கு முன்பாக நான் ஓதி காட்டினேன். இந்த சூரத்து தௌபாவுடைய இந்த 18வது அத்தியாயம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மஸ்ஜிதுகளை எழுப்புவது, மஸ்ஜிதுகளை உருவாக்குவது, அந்த உருவாக்கக்கூடியவர்களுடைய தன்மைகள், பண்புகள், அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் சாட்சி அளிக்கிறார். இந்த வசனத்தை இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அந்த மஸ்ஜிதுடைய பொறுப்புகள், மஸ்ஜிதுடைய நிர்வாகங்கள், மஸ்ஜிதுகளை உருவாக்கி அதனுடைய உண்மையான மகத்துவத்தை வெளிப்படக்கூடிய முயற்சிகளிலே எவர்களெல்லாம் ஈடுபடுவார்களோ அவர்கள் அனைவரையும் அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் சாட்சி சொல்கிறான் என்று இந்த ஆயத்திற்கு விளக்கமாக இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, இந்த மஸ்ஜிதை விட்டு, மஸ்ஜிதுடைய மாண்பை விட்டும், மஸ்ஜிதுடைய உயர்வை விட்டும் மூமின்களை தூரமாக்க வேண்டும், மஸ்ஜிதுகளை கைப்பற்ற வேண்டும் என்று பல்வேறு விதமான சூழ்ச்சிகள், அதே மாதிரி எதிரிகளுடைய அவர்களுடைய வீரியமான முயற்சிகள் அவ்வப்போது நாம் பார்த்து வருகிறோம், கேட்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் சமீபத்திலே கூட உத்தரப்பிரதேசத்துடைய மாநாட்டில்
சம்பல் என்ற ஒரு இடத்திலே கிட்டத்தட்ட 600 வருடங்களுக்கு முன்புள்ள மஸ்ஜித். இது ஏனைய சமூகத்துடைய ஒரு இடம் என்று பொய்யான வழக்குகள் போடப்பட்டு விரிவாக தீர்ப்புகள் வந்து அது ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி மிக விரிவாக அது ஆய்வு செய்யப்படுகிறது. அந்த மஸ்ஜிதை பாதுகாக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு இடங்களையும் கைப்பற்றி கொண்டே இருக்கிறீர்கள், உங்களுடைய அதிகாரம் இருக்கிறது என்ற அந்த ஆணவத்திலே, அகம்பாவத்திலே இன்று அங்க இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள், அங்க இருக்கக்கூடிய முசல்லிகள், அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒன்று திரட்டும் பொழுது அதிலே 4 வாலிபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற தகவலை நாம் தெரிந்திருப்போம். இங்கே ஒரு வேதனையான ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், அந்த இறந்து போன குடும்பத்துடைய ஒரு வாலிபர் அவருடைய குடும்பத்திலிருந்து சில தகவல்களை தெரிவிக்கிறார்கள். இந்த சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த வாலிபர் மஸ்ஜிதை பாதுகாப்பதற்கோ அல்ல மஸ்ஜிதுடைய இந்த விஷயத்திலே கலந்து கொள்வதற்காக அவர் வரவில்லை. அவர் தன்னுடைய மிட்டாய் கடைக்கு மளிகை சாமான் வாங்குவதற்காக வந்தார். அந்த அடிப்படையில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார். அன்புக்கினிய ஈமானிய உறவுகளே, மூமின்களுக்கும் இந்த மஸ்ஜிதுகளுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் அது என்னுடைய சம்பந்தமற்ற பிரச்சனை அல்ல, நான் அதில் கலந்து கொள்ள மாட்டேன் என்ற ஒரு தகவலை தெரிவிப்பது என்பது ஈமானிய உணர்வுக்கு எதிரான விஷயமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் சற்று நிதானமாக படித்து அவருடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அடிப்படையும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்யப்பட்டு மதீனாவுக்கு வருகிறார்கள். இந்த பயணத்திலே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த நபித்தோழர்கள் பல்வேறு இன்னல்களை சுமந்து கொண்டு மதீனாவுக்கு வருகிறார்கள். வியாபாரத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, உறவுகளை இழந்து, இப்படி எல்லா விதமான மிகப்பெரிய ஒரு மலை போன்ற பிரச்சனைகளை தலையில் சுமந்து கொண்டுதான் அங்க மதீனாவிற்கு நபித்தோழர்களும் அல்லாஹ்வின் தூதரும் வருகிறார்கள். ஒரு அகதிகளாக வருகிறார்கள். இந்த மதீனாவிலே உள்ளே நுழைந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்துக்கு என்ன செய்யலாம், இங்கு அகதியாக வந்த முஹாஜிர்களுக்கு வீடுகள் அமைத்து கொடுக்கலாம் என்ற எந்த முயற்சியின் மீதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களமெடுக்காமல் ஒரு மஸ்ஜிதை அமைக்க வேண்டும் என்றுதான் முதல் கட்ட நடவடிக்கையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே முயற்சி எடுத்தார்கள். 2 நபர்களுடைய சொந்தமான அந்த இடத்தை, சிறுவர்களுடைய இடத்தை வாங்கி மஸ்ஜித் நபவியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுவினார்கள். ஆக பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே வாழ்வாதாரம் இல்லை, தன்னுடைய சொந்த ஊரை இழந்து வந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு பிரச்சனைகளை மலை போன்று இருந்தும் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த முதல் கட்ட நடவடிக்கை மஸ்ஜிதை அமைக்க வேண்டும். இந்த மஸ்ஜித் தான் ஏகத்துவத்தை ஒன்று சேர்த்து ஈமானிய உணர்வை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. இதனால்தான் உமர் பின் கத்தாப் அவர்கள் சொல்லுவார்கள், ஒருவேளை நான் கலீஃபாவாக ஆகவில்லை என்று சொன்னால் மஸ்ஜிதுடைய மோதினாக ஆகியிருப்பேன். ஒரு மோதின் 5 முறை அல்லாஹ்வை பற்றி அழைக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பினை சாட்டப்பட்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த மஸ்ஜித் என்பது அவ்வளவு உயர்வான மகத்துவத்தை கொண்டதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மஸ்ஜித் என்று சொன்னால் அது 5 நேர தொழுகைக்காக உள்ள ஒரு இடம். பாங்கு சொல்லப்பட்டால் அங்கே சில மினார்களுடைய அடையாளங்களை பார்த்தோம் என்று சொன்னால் இங்கே மஸ்ஜித் இருக்கிறது, இங்கே பாங்கு சொல்லப்படுகிறது, இந்த சத்தத்தை கேட்டு நம்ம தொழுக போக வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் என்ற ஒரு நிலைதான் நாம் மஸ்ஜிதை பற்றி புரிந்திருக்கிறோம். நான் மஸ்ஜித் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அது எப்படி அதனுடைய உயர்வையும் மகத்துவத்தையும் அந்த மஸ்ஜிதுடைய பணிகளும் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிவாக்கினார்கள். மஸ்ஜித்
தீர்ப்பளிக்கக்கூடிய தீர்ப்பு மன்றமாக இருந்தது. மஸ்ஜித் என்பது ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டராக இருந்தது. குடும்பங்களிலே பிரச்சனைகள், அந்த பிரச்சனை யாரிடத்தில் போய் தீர்ப்பது? ஊருடைய பஞ்சாயத்திலையா அல்லது காவல்துறையுடைய அந்த போலீஸ் ஸ்டேஷன்லையா அல்லது வழக்கு தொகுத்து டைவர்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தீர்ப்புகளின் பக்கம் நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு அதன் மூலமாக தீர்வு நாம் ஏற்படுவதா? நிச்சயமாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வராது. மேலும் பிரச்சனைகள் கூடும். இன்னும் பல பிரச்சனைகளை அதிகமாக சுமக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜிதை மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் செய்யக்கூடிய அந்த பணிகளை செய்யக்கூடிய அளவுக்கு பல்வேறு விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மஸ்ஜிதிலே நிறைவேற்றினார்கள். இல்மை பரப்பக்கூடிய இடமாக மஸ்ஜித் இருந்தது. தஅவத் இலல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அழைப்பு பணி செய்வதற்கு இந்த இடமாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, அதே போன்று எல்லா மக்களுக்குடைய பணிவிடைகளை செய்யக்கூடிய சமூக சேவகத்துடைய மையமாக மஸ்ஜித் இருந்தது. இப்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மஸ்ஜிதை அமைத்தார்கள். அதனால்தான் இந்த மஸ்ஜிதை பாதுகாக்கக்கூடியவர்கள், மஸ்ஜிதுடைய பொறுப்பாளர்கள் மஸ்ஜிதை பற்றி மார்க்கம் எந்த அளவுக்கு உயர்வாக சொல்லுகிறது ஹதீஸிலே நாம் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ லா யுனாதி யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே அல்லாஹ் அழைப்பான், ஐன ஜீரானி, என்னுடைய அண்டை வீட்டார் எங்கே, ஐன ஜீரானி, என்னுடைய அண்டை வீட்டார் எங்கே என்று அல்லாஹ் அழைப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். فقال فتقول الملائكه, மலக்குமார்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய அந்தஸ்து, அவனுடைய கம்பீரம், அவனுடைய வல்லமை, இறைவனுக்கு யார் அண்டை வீட்டாராக இருக்க முடியும்? இறைவனுடைய மகத்துவம் என்ன? ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் அண்டை வீட்டாராக இருக்க முடியும். ஒரு முதல்வருக்கு அண்டை வீட்டாராக இன்னொரு மந்திரி இருக்க முடியும். ஒரு துணை மந்திரிக்கு இன்னொருவர் என்ன செய்யலாம்? அண்டை வீட்டாராக இருக்க முடியும். படைத்த இறைவனுக்கு அவனுக்கு நிகழ்வர் யாரும் இல்லை. அல்லாஹு ஸமத், லம் யலித் வ லம் யூலத். அப்படிப்பட்ட பண்பு கொண்ட இறைவன், அவனுக்கு யார் அண்டை வீட்டுக்காரராக இருக்க முடியும் என்பதை அல்லாஹ்வை பற்றி அதிகமாக அறிவு வைத்த மலக்குமார்கள் கேட்பார்கள். ஃபதகுலுல் மலாயிகா ரப்பனா வமன் யன்பகி அன் யுஜாவிரக், உனக்கு அண்டை வீட்டாராக இருப்பதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்று மலக்குமார்கள் சொல்வார்கள். ஐன அம்மாருல் மசாஜித், இந்த மஸ்ஜிதை எழுப்பக்கூடியவர்கள் எங்கே? அவர்கள் தான் என்னுடைய அண்டை வீட்டார் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸுடைய கர்மங்களிலே பார்க்கலாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக நாம் இதை பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுடைய மகத்துவத்தை எந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிறான், இதனுடைய மாண்பை அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிறான். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட இன்னொரு நபிமொழி. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு செல்கிறார்கள். அபூ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நபிமொழியை அறிவிக்கிறார்கள். உரிதத் அலைய அஅமாலு உம்மத்தி, என்னுடைய சமூகத்துடைய எல்லா விதமான நல்லமல்களும் எனக்கு காட்டப்படுகிறது. ஹஸனுஹா வ ஸய்யுஹா, அவர்களுடைய நல்லமல்களும் காட்டப்படுகிறது, அவருடைய தீமையான அமலும் காட்டப்படுகிறது. ஃபவஜத்து ஃபீ மஹாசின அஅமாலிஹா, அந்த நல்லவர்களில் நான் சில விஷயத்தை பெற்றுக்கொண்டேன். அன்னல் அதா யுமாது அனித் தரீக், பாதையிலே இருந்து தீங்கு தரக்கூடிய ஒரு விஷயத்தை அகற்றக்கூடிய நன்மையினுடைய பலன்களை நான் பார்த்தேன். அதே போன்ற தீமையிலே சில விஷயத்தை பார்த்தேன். அன் நுஹாஅத்து ஃபில் மஸ்ஜித் லா துதுஃபன், ஒருவர் எச்சி துப்பி இருக்கிறார், அந்த எச்சியை அவர் மண்ணை போட்டோ அதை மூடாமல் அப்படி விட்டு விட்டு சென்றிருக்கிறார். அப்ப இந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அசுத்தத்தை சுத்தம் செய்வதும், அந்த அசுத்தத்துடைய
விஷயத்தை ஒரு மனிதர் பங்கு கொண்டு சுத்தம் செய்வதும் அந்த மஸ்ஜித் உமர் என்று சொல்லக்கூடிய அந்த பங்களிப்பில் அவர் சாரப்படுவார், சேரப்படுவார். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதை கூட்டக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தார்கள். அந்த பெண்மணி ஒரு இரவிலே இறந்து விட்டார்கள். இறந்து போனதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்டார்கள், அந்த பெண்மணி எங்கே? அந்த பெண்மணி இரவிலே இறந்து விட்டார்கள், அதனால் நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம். துல்லூனி அலா கபரி, அந்த பெண்ணுடைய கபரை எங்கே காட்டுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள். சஹாபாக்கள் அந்த பெண்ணுடைய கபரை காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜிதை பெருக்கக்கூடிய சுத்தம் செய்யக்கூடிய அந்த பெண்ணுடைய கபரின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவுடைய தொழுகையை தொழுதார்கள் என்ற ஹதீஸிலும் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த மஸ்ஜித் அதற்கு தொடர்புடையவர்கள் அந்த விஷயத்தை கவனம் எடுத்து இந்த மஸ்ஜிதை நாம் எப்படி உருவாக்க வேண்டும், மஸ்ஜிதுடைய மாண்புகளை எப்படி நாம் எடுக்க வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜிதை பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய அந்த மஸ்ஜிதுடைய அமைப்பு, அந்த மஸ்ஜிதுடைய விஷயங்களை பார்த்தோம் என்று சொன்னால் சில தூண்கள் இருக்கும். அந்த தூண்களிலே இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்காக சிலர் வருவார்கள். அந்த வஃதுகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தூண்களின் மீது சாய்ந்து இஸ்லாத்தை பற்றி அறிமுகப்படுத்துவார்கள். இன்னும் சில தூண்கள் இருக்கும், அந்த தூண்களிலே கைதிகளை கெட்டி போடுவதற்காக இருக்கும். நாம் அறிந்திருப்போம், சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்றரசர், அவர் கடுமையாக இஸ்லாத்தையும் முஸ்லிம்களுக்கும் கடுமையாக வேதனை கொடுத்த நபர். அந்த நபரை மஸ்ஜித் நபவியுடைய 3 நாட்களில் தங்க வைத்ததற்கு பிறகு இஸ்லாத்தை தழுவி விடுவார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து கலிமா சொல்லுவார். அந்த மஸ்ஜித் நபவியுடைய 3 நாட்களுடைய தங்கினதற்கு பிறகு. அதே போன்று மஸ்ஜித் நபவியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கல்வியை படித்து இந்த மார்க்கத்தை விளங்கக்கூடிய ஒரு 70 அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய தோழர்கள் அங்கே வசித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த தோழர்களுடைய தலைவர்களாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். 70க்கு மேற்பட்ட தோழர்கள். எந்த விதமான சம்பாத்தியம் கிடையாது, உணவுக்குரிய ஏற்பாடு கிடையாது. அதை எல்லா மஸ்ஜித் நபவியில் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக, மார்க்கத்தை படிப்பதற்காக, இந்த இல்மை பரப்புவதற்காக, இதை சுமப்பதற்காக, இந்த சத்தியத்தை, இந்த வஹீயுடைய செய்தியை இந்த உலகம் ஃபுல்லாக பரப்புவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்மை, அந்த நுபுவத்துடைய கல்வியை சுமப்பதற்காக ஒரு ஏற்பாடை மஸ்ஜித் நபவியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். இந்த மஸ்ஜிதுகள் பிரம்மாண்டமாக கட்டப்படுகிறது. அழகான முறையில் மஸ்ஜிதுகள் கட்டப்படுகிறது. மஸ்ஜிதுடைய மினாருக்காக பல கோடிகள் செலவழிக்கப்படுகிறது. மஸ்ஜிதுகளிலே ஏசிகள், மஸ்ஜிதிலே கார்பெட்டுகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த மஸ்ஜிதிலே இருக்கக்கூடிய சிறுவர்களுடைய திருமறை குர்ஆனுடைய கல்வி எந்த அளவு இருக்கிறது, அதை ஓதக்கூடிய அளவுடைய முயற்சிகள் அந்த மஸ்ஜிதின் மூலமாக அந்த சமூகத்திலே, அந்த முஹல்லாவை சார்ந்த மக்களுக்கு எந்த அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கேள்விக்குரியதான். கேள்விக்குரியதான் பல மஸ்ஜிதுகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அது ஏதோ நேரத்திலே தொழுக வருவார்கள் அல்லது ஜும்மாவுக்கு வருவார்கள். எப்படி ஜும்மாவுக்கு மட்டும் மஸ்ஜிதிலே மக்கள் குழும்பி இருப்பார்களோ, பிறகு அடுத்த வக்து அசருக்கு குறைவாக நபர்கள் இருப்பார்கள். பிறகு மக்ரிப், இஷா, இப்படி மக்கள் குறைந்து கொண்டே இருப்பார்கள். இப்படி குறையும். அதற்கு பிறகு என்ன செய்யப்படும்? அடுத்த ஜும்மாவுக்கு மீண்டும் இதே போட்டு நிரப்பப்படும். இப்படிதான் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா பகுதியிலும் மற்ற எல்லா விதமான கல்விகளுடைய முயற்சிகளும் அதனுடைய வளர்ச்சியும் அடைந்து கொண்டே போகிறது. எல்லா பகுதியும் எல்லா விதமான கல்வியுடைய முயற்சி, பிரைமரி ஸ்கூல்கள், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்கள், இன்டர்நேஷனல் ஸ்கூல்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. மஸ்ஜிதில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்படுகிறது. அந்த மஸ்ஜிதிலே திருமறை குர்ஆனுடைய கல்வி எந்த அளவுக்கு இருக்கு என்று சொன்னால் அது கேள்விக்குரியதான். அது ஆண் பிள்ளைகளிடத்திலையும், பெண் பிள்ளைகளிடத்திலையும், சிறுவர்களிடத்திலையும், பெரியவர்களிடத்திலையும் அதிகமான நபர்கள் கலிமாவை கூட நிக்காவுடைய மஜ்லிஸில் வந்தால் சொல்லுகிறார். அப்பொழுது கூட அதை சொல்ல முடியவில்லை. அது சரியான முறையிலே முயற்சி செய்ய முடியவில்லை. ஒண்ணுக்கு பல முறை அதனால மைக் கட்டிட்டு எடுத்து என்ன செய்வாரு, சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த காசியே சொல்லி
வைக்கணும்னு சொல்லி ஒரு சொல்லி பார்ப்பாரு. சில பேருக்கு வராது, உடனே அப்படி மைக் அட்டெண்ட் செய்வார், காதியை சொல்லிடுவார். அந்த அளவுக்கு இஸ்லாமிய கல்விகள் அந்த மஸ்ஜிதுடைய தொடர்பின் மூலமாக ஏற்பட வேண்டிய மறுமலர்ச்சிகள், அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய இஸ்லாமிய தாக்கங்கள் குறைந்து கொண்டே போகிறது. அதே போன்று பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீங்க என்று சொன்னா மஸ்ஜித் என்பது மனிதர்களுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய இடமாக. ஒரு மனிதர், ஒரு வாலிபர் வந்து மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருப்பார். கடமையான கடனின் மூலமாக அந்த மனிதருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கற்றுக் கொடுத்து அந்த மனிதருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புவார். அல்லாஹும்ம அக்ஃபினி பிஹலாலிக் வ ஹராமிக் வ அக்னினி பிஃضلிக அம்மன் சிவாக் என்ற துஆவை கற்றுக் கொடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபரை அனுப்பி வைப்பார். அதே மாதிரி குடும்பங்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் ஏற்படுகிறது, சண்டை சச்சரவுகள் வருது. மஸ்ஜிதின் மூலமாக பாருங்கள், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி রাদিয়াল্লাহு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. அங்க வீட்டுக்கு போனா ஃபாத்திமா রাদিয়াল্লাহு சொல்றாங்க, அலி அவங்க கோச் வீட்டுல செஞ்சாங்க, வீட்டை விட்டு போயிட்டாங்க. 2-3 இடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி அவரை பார்த்துட்டு வர சொல்றாங்க. பிறகு அவர் கிடைக்கல. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு போறாங்க. மஸ்ஜிதுல ஒரு ஓரத்துல அவர் தனிப்படுத்திருக்கிறாங்க. யா அபா துராப், மண்ணின் மைந்தனை எழுதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மருமகன் அபு ஹஸரத் அலி அவங்களை எழுப்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பி விடுறாங்க. அப்புறம் எதையும் சொல்லல, இது சரியான சரி சொல்லல, சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டு ஃபாத்திமா சொல்றாங்க, நீ அலியை கோவப்படுத்தினா என்னை கோவப்படுறதுக்கு சமம். ஒரு மனிதன் பிரச்சனை ஆச்சு, என்ன செய்வார்? மஸ்ஜிதுக்கு வருவார். நபியுடைய வாழ்க்கையில பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்திலிருந்து திரும்பினார்கள்னா முதலில் மஸ்ஜிதுக்கு வருவார், 2 ரக்காத் தொழுவார்கள், பிறகு மஸ்ஜிதை விட்டு வீட்டுக்கு செல்வார்கள். இது நபியுடைய வளமையாக இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இதுதான் நபியுடைய ஒரு வளமையான ஒரு வாழ்க்கையில பல சுன்னத்துகளை நபியுடைய சுன்னத்தாக பார்க்கிறோம். இன்னைக்கு மஸ்ஜித் பூட்டப்பட்டுச்சு. ஒரு பயணத்துல வந்து மஸ்ஜித்ல வந்து தொழுவாங்கன்னா என்னங்க, நேரத்துக்கு துறப்பார்கள், நேரத்துக்கு மூடப்பட்டு விடும். ஏன்னா அந்த மஸ்ஜித் அப்படிதான் இயக்கி கொண்டு இருக்கிறார். கரெக்டா 20 நிமிஷம் பாபு சொன்னதுக்கு அப்புறம் திறக்கப்படும், மறுபடியும் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி விடணும். இல்லை அக்கம் பக்கத்தில் என்ன செய்வாங்க, சிறுநீர்களுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி காரணங்களை சொல்லி மஸ்ஜிதுடைய பணிகள் செய்யப்படுது, மூடப்பட்டு விடுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா மஸ்ஜிதுகள் மூலமாக அழைப்பு பணிகள், ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. ஒரு மனிதன் அல்லாஹ்வை பற்றி அழைக்கக்கூடிய அந்த மனிதனுடைய வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தை சிறந்த வார்த்தையாக இருக்க முடியும்? இந்த வசனத்துடைய விளக்கமாக இதை அழைப்பு பணிக்கும் அதே போன்று மோதினுடைய பணிக்கும் அறிஞர் பெருமக்கள் சுட்டி காட்டுகிறார். அப்ப இந்த அழைப்பு பணி எத்தனையோ சமூகத்தை சார்ந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள், ஓதி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? குழுவுல வராங்க. பாங்கு சொல்வதற்கு முன்பாக சிறுபிள்ளைகளை தூக்கிட்டு வராங்க. இது எத்தனையோ எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் வராங்க. அவங்களுக்கு தெரியும் நம்முடைய கோயிலுக்கும் நம்ம போகலாம், மந்திரிக்கலாம், சர்ச்சுகளுக்கும் போகலாம். நான் அவர்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில ஏதோ தொழுது விட்டு ஊதக்கூடிய அந்த காற்றுல ஏதோ ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு வராங்க. அந்த மக்களுக்கு வாசலை தேடி, அல்லாஹ்வுடைய வீடை தேடி வரக்கூடிய மக்களுக்கு உட்கார வச்சு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்த வேண்டும். உங்களையும் என்னையும் படைத்த இறைவன் யார்? அந்த ரப்பு யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை அமைத்தார்கள். எதற்காக? அழைப்பு பணிக்காக. ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் எதை செய்வாங்க? அந்த அழைப்பு பணிக்காகவே. அந்த அழைப்பு பணியுடைய ஹஜ்ஜில் செய்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹஜ்ஜுடைய அந்த அழைப்பு பணியுடைய விளைவு தான் மதீனாவாக மாறிச்சு. முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவுக்கு சென்று பிறகு அந்த மதீனாவை அமைத்து பிறகு அல்லாஹ்வின் தூதர்களை அழைப்பு கொடுத்து ஹிஜ்ரத் செய்வதற்கு ஒரு இடத்தை அமைப்பதற்கு அந்த ஹஜ்ஜுடைய முதல் அழைப்பு தான் அதற்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு. அன்புக்குரியவர்களே, சில மஸ்ஜிதுகள் அப்படி செய்யப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், வரக்கூடிய நபர்களுக்காக உட்காருவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. அங்கே அவர்கள் உட்காரக்காக எல்லா விதமான பணியில வராங்க, சுபுடைய தொழுகை சந்தர்ப்பத்தில் வராங்க.
அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு உட்கார்வதற்காக இடங்கள் ஏற்பாடு செய்யப்படும் பொழுது அவர்களுக்கு ஒரு கண்ணியம் நம் மீது, ஒரு மதிப்பு என்று சொன்னால் அவர்களுடைய ஆலயங்களிலே அவர்களை உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை. பெண்களா உள்ள விடக்கூடாது, இந்த இடம் தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவர்களை வெளியிலே நிற்க வைத்து அவர்கள் குருட்டு நம்பிக்கையை உள்ளே திணித்து அவர்களுக்கு மார்க்கம் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இஸ்லாம் என்றால் என்ன? பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய கண்ணியம் என்ன? இஸ்லாம் சொல்லக்கூடிய மார்க்கம் என்ன? இஸ்லாம் சொல்லக்கூடிய பண்பாடுகள் என்ன என்று அவர்களுக்கு நாம் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய கிருபையிலே அல்லாஹ் அவர்களுக்கு உள்ளத்திலே நேர்வழியை புரிவதற்கும் இதன் பக்கம் நெருங்குவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்படி ஒரு மஸ்ஜிதிலே செய்யப்பட்ட அந்த மஸ்ஜிதுடைய இமாம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே ஒரு சில நிமிடங்கள் பேசி பல நபர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இஸ்லாத்தின் பக்கம் தடை வைக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படிதான் சஹாபாவுடைய வாழ்க்கை இருந்தது. நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடுகள், அதே மாதிரி மஸ்ஜித் நபவி, இந்த மஸ்ஜித் நபவி ஒரு பெரிய இடத்தை உள்ள இடமாக இல்லை. பத்ருடைய யுத்தத்திலே 70 கைதிகளை பிடிக்கப்படுகிறார். அந்த 70 நபர்களும் மஸ்ஜித் நபவியிலே தங்கக்கூடிய அளவுக்கு இடம் மஸ்ஜித் நபவியிலே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள்? நபித்தோழர்களுக்கு பிரித்து கொடுக்கிறார்கள். இப்போ உங்களுடைய வீடுகளில் போய் என்ன செய்யுங்க, இந்த கைதிகளை வச்சு பராமரிங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுடைய வீடுகளில் கைதிகள் தங்குறாங்க. பிறகு வரலாற்றில் அந்த வீடுகளில் தங்கி அங்கு இருந்த அந்த தோழர்களை பார்த்ததுக்கு பிறகு அந்த 70 கைதிகள் பெரும்பாலானவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். நம்ம வீட்டில் தங்கினா நல்லவன் கைதியா மாறிடும். அந்த மாதிரி இன்னைக்கு முஸ்லிம்களுடைய நிலைமைகள் அப்படி இருக்கு, முஸ்லிம்களுடைய பண்புகள் அப்படி இருக்கு. நம்முடைய உள்ரங்கத்தை வெளிரங்கத்தை என்ன செய்ய முடியாதுங்க, வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு, நல்லவன் கைதியாகக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையுடைய வெளித்தோற்றங்கள் ஒன்று இருக்குது, உள் தோற்றங்கள் ஒன்று இருக்குது. இப்படி அந்த மஸ்ஜிதிலே கெட்டி போட முடியாத அளவுக்கு இடம் உள்ள ஒரு இடத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மக்களுடைய உள்ளத்தை இந்த இஸ்லாம் என்ற அழைப்பு பணியின் மூலமாக மார்க்கத்தின் பக்கம் இருக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு திட்டத்தை இந்த மஸ்ஜிதின் மூலமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஜகாத்துடைய பொருட்களை ஒன்று சேர்ப்பது, ஜகாத்துடைய பொருட்களின் மூலமாக ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுப்பது, தேவை உடையவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது என்ற எல்லா விதமான பணிகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜிதுகளை கொண்டுதான் நிறுவினார்கள். இந்த மஸ்ஜிதுடைய சுற்றுப்புறத்தில் எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், எத்தனை முஸ்லிம்கள் குடும்பம் இருக்கிறது, அவருடைய நிலைமைகள் என்னவாக இருக்கிறது, இதில் எத்தனை பேர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், எத்தனை பேர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி அந்நிய ஆண்களுடன் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை நபர்கள் முர்த்ததாகி போய்விட்டார்கள், இந்த இஸ்லாத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றவர்கள் எத்தனை பேர். நஅூது பில்லாஹ். சமீபத்தில் கூட 2 பெண்மணிகள் அவர்களுடைய வாழ்க்கையை இஸ்லாத்தை விட்டு ஒரு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய வெளிப்படையாக ஒரு முஸ்லீம் போன்ற சில வெளிப்பாடுகளை தன்னுடைய பேஸ்புக்களிலும் அதே போன்ற யூடியூப்களிலும் அவர்கள் அடிக்கடி செய்வார்கள், முஸ்லீம் போன்று வெளிப்படுத்துவார்கள். நீங்கள் முஸ்லிம்கள் என்று இப்படி வெளிப்படுத்தும் பொழுது இஸ்லாமிய சட்டத்தை சிதைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய காட்சியளிப்பு செய்வதை தவறு என்று சுட்டிக்காட்டும் பொழுது அந்த பெண்ணுடைய தாயார் சொன்ன பதில், கலெக்டர் இடத்திலே முறையிட்டு நாங்கள் எந்த மதமும் இல்லை என்று ஒரு சர்டிபிகேட் வாங்க போறோம். இதற்கு நீங்கள் பர்தா போட்டு இருங்கள், நீங்கள் குடும்ப பெண்களாக வாழுங்கள், நீங்கள் ஒழுக்கமுள்ள பெண்களாக வாழுங்கள், கருப்புள்ள பெண்களாக வாழுங்கள், இஸ்லாமிய பெயரை சொல்லிக்கொண்டு நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வது இஸ்லாமிய சமூகத்திற்கும் உங்களுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஒரு அசிங்கத்தை தரும் என்று சொல்லும் பொழுது அந்த விஷயத்தை சரி என்று உணரக்கூடிய அளவுக்குள்ள ஒரு அறிவு கூட, ஒரு பகுத்தறிவு புரிந்துள்ளவர்கள் கூட அந்த பெற்ற தாயிடத்திலும் இல்லை, தந்தை இடத்திலும் இல்லை. விலகி சென்று விடுகிறோம். எங்களுக்கு தேவை காசு, பணம் வேண்டும். எந்த கோயிலே சென்று எங்களை நடனமாட சொன்னாலும் நடனமாடுவோம். ஒரு நடனத்துக்கு இந்த அளவுக்கு எங்களுக்கு காசு கிடைக்கிறது, எங்களுடைய பொருளாதார நெருக்கடி நீங்கி கொள்றது. அதனால நான் என்ன செய்கிறோம், எங்க
வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுல இருந்து இப்படி என்ன செய்யறோம், வளர்ந்து கொண்டே போறோம். இந்த வளர்ச்சிக்கு காரணம் இந்த பணம். அதை விட்டுன்னு சொல்றீங்களே, அது முடியாது. வேண்டும் என்றால் இஸ்லாத்தை விட்டுரும். வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம்களாக நாம் இருப்பதினால், முஸ்லிம்களாக பேர் வைத்திருப்பதனால் உங்க சமூகத்திற்கு இலக்கு ஏற்பட்டா இஸ்லாத்தை விட்டுரும். எந்த மதமும் இல்லைன்னு சொல்லி கலெக்டர் என்ன செய்யறோம், ஒரு சர்டிபிகேட் வாங்கிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய மக்களுடைய நிலைமை அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜிதின் மூலமாக எந்த அளவுக்கு பணிகளை செய்தார்களோ, இந்த மஸ்ஜிதை எப்படியெல்லாம் நிர்வகித்தார்களோ, நிர்வகிக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும், இந்த நிர்வகிப்பு என்பது வெறும் மஸ்ஜிதை கெட்டி அதற்குரிய பொறுப்புகள், அதனுடைய செலவினங்கள், அதனுடைய சம்பளம் கொடுப்பது மட்டும் அதனுடைய பொறுப்பாளர்கள் அல்ல. ஒரு சுத்தம் செய்வதிலிருந்து, மஸ்ஜிதினுடைய எல்லா விதமான அழைப்பு பணிகள் இருந்து, மஸ்ஜிதினுடைய எல்லா விதமான விஷயங்களிலும் யாருடைய பங்குகள் இருக்குமோ நாளை மறுமையில் அவர்கள் என்ன செய்வார்கள், அல்லாஹ்வால் அழிக்கப்படுவார்கள், கண்ணியப்படுத்தப்படுவார்கள். அவருடைய ஈமானுக்கு திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சான்று சொல்கிறார் என்ற அந்த அளவுக்கு மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மஸ்ஜிதுகளை அப்படிப்பட்ட ஒரு மஸ்ஜிதுகளாக உருவாக்க வேண்டும். நம்முடைய மஸ்ஜிதுகளை கல்விக்கூடமாக மாற்ற வேண்டும். நம்முடைய மஸ்ஜிதுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான குடும்ப பிரச்சனைகளுக்கு அவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வுகள் என்ன, இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை என்ன, கணவனாக ஒரு கணவன் இப்படி வாழ வேண்டும், அவனிடத்தில் என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும், அவனிடம் இருக்கக்கூடிய தீய பண்புகளை நீக்கக்கூடிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு என்னென்ன பக்குவங்கள் வேண்டும், இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன என்று சொல்லி அதை அவர்களுக்கு மத்தியில் சமரசத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த முறிவுகளை இணைத்து வைக்கக்கூடிய பாடமாக மஸ்ஜித் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்படி பல்வேறு பணிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜிதின் மூலமாக செய்தார்கள். இந்த மஸ்ஜிதை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு விதவையாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய பொருளாதார நிலைமைகள் என்ன, அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க கேட்கலாம், நாங்கள் மஸ்ஜிதை நிர்வகிக்கிறதுக்கு பல முறை வசூல் செய்ய வேண்டியிருக்கிறது, மஸ்ஜிதுடைய கரண்ட் கட்டுவதற்கு பல முறை வசூல் செய்ய வேண்டியதா இருக்குது, பல நபர்களிடம் சண்டா விட்டு செய்ய வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட நிலை இருக்கும் பொழுது மஸ்ஜிதை சுற்றி இருக்கக்கூடிய விதவை பெண்களுடைய நிலைமைக்கு நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அன்புக்குரியவர்களே, இப்படி நாம் இந்த பணிகளை எவர்கள் துடிப்புடன் செய்வார்களோ, எவர்கள் இந்த பணிகளை மேற்கொண்டு நடத்துவார்களோ, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ் தன்னுடைய உதவிகளை கொடுப்பான். என்ற மஸ்ஜிதில் என்று பெரும் பொருளாதாரம் இருக்கிறது, வஃபுடைய இடங்களிலே பெரும் பொருளாதாரம் இருக்கிறது. ஆனால் எதற்கு செலவு செய்யப்படுகிறது, எதற்காக அது செலவு செய்யப்படுகிறது என்று நம்முடைய சமூகத்துக்கு நன்றாக தெரியும். வெறும் சுண்ணாம்படிப்பதற்கும், வெறும் அந்த காசை நம்ம நோன்பு கஞ்சி காசுவதற்கும், இப்படி என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும் செலவு செய்து பெரும் தொகைகள் சமூகத்திலே செய்ய வேண்டிய நற்பணிகளுக்கு செலவு செய்ய வேண்டிய அந்த பணிகள் சாதாரணமான விஷயங்களில் செலவு செய்யப்படுகிறது. அன்புக்குரிய நல்லடிஞர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்முடைய மஸ்ஜிதை உயிரோட்டமுள்ள மஸ்ஜிதாக உருவாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜிதின் மூலமாக என்னென்ன பணிகளை பரவச் செய்தார்களோ அப்படிப்பட்ட பணிகளை பரவச் செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் எதிரிகளுடைய சூழ்ச்சி இன்றைக்கு இந்த மஸ்ஜிதை விட்டு நம்மளை அகற்ற வேண்டும், மஸ்ஜிதை விட்டு துடை தெரிய வேண்டும், மஸ்ஜிதுகளை கைப்பற்ற வேண்டும். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டு சொன்னால் இந்த உள்ளம் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிவிடும். இந்த உள்ளங்களில் குஃப்ர்களும் ஷிர்க்குகளும் குடிகொண்டு போய்விடும். அப்படிப்பட்ட மிக மோசமான நிலையை விட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து உயிருள்ள மஸ்ஜிதுகளை உருவாக்கக்கூடிய பொறுப்பாளராக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாலிபர்களுடைய உள்ளங்கள் மஸ்ஜிதுடன் எப்பொழுது தொடர்போடு இருக்குமோ அந்த வாலிபர்கள் நாளை மறுமையிலே அரிஷுடைய நிழலுக்கீழே பாதுகாக்கப்படுவார்கள். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய சிறப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த வாலிபர்களுடைய உள்ளம் எதுடன் தொடர்பு இருக்கிறது? செல்போன்களுடன், ஃபேஸ்புக்குடன், ட்விட்டர்களுடன். இப்படி என்ன செய்கிறார்கள்? அவருடைய உள்ளங்கள் இரவு நேரம், பகல் நேரம், எல்லா நேரங்களிலும்
தொடர்பு எதோடு இருக்குது? செல்போன் இடத்துல பறித்து விட்டோம் என்று சொன்னால் பைத்தியமாகி விடுவார். இப்படிப்பட்ட நிலைதான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸ்ஜிதுடன் தொடர்புள்ள ஒரு வாலிபன் நாளை மறுமையிலே அர்ஷுடைய நிலையில் இருப்பான். இன்று மஸ்ஜிதிலே சற்று நேரம் உட்கார வேண்டும் என்று சொன்னாலே ஒரு மிகப்பெரிய சிரமம் நமக்கு உணர்கிறது. மஸ்ஜிதிலே ஒரு ஜும்மாவுடைய உரையை சற்று கூடுதலாக ஒரு 5 நிமிடம் கூட்டிவிட்டால் உடனே சர்ச்சை. தொழுகையிலே கொஞ்சம் கூடுதலான சில வசனங்களை ஓதப்பட்டு விட்டால் உடனே சர்ச்சை. 8 நிமிடங்கள்ல தொழுகை முடிய வச்சார். என்ன நீங்க இவ்வளவு நீளமா ஓதுறீங்க? எங்களுக்கு வேலை இல்லையா? உங்களுக்கு பள்ளியில தொழுகை வச்சு நீங்க பள்ளியில இருந்துட்டு போயிருவீங்க, நாங்க வேலைக்கு போக வேண்டாமா அப்படின்ற இந்த மாதிரி விமர்சனம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். பள்ளியில உட்கார வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஆனால் மஸ்ஜித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதி பெறக்கூடிய இடமாக அல்லாஹ் ஆக்கிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜிதை ஏற்படுத்தினார்கள். மஸ்ஜிதுடைய தொழுகையை ஜமாத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். இதனுடைய மிகப்பெரிய ஒரு சட்டம். மஸ்ஜிதிலே ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த மஸ்ஜிதுடைய ஜமாத்துடைய தொழுகையை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். இந்த மஸ்ஜிதிலே சொல்லக்கூடிய பாங்குக்கும் அந்த மஸ்ஜிதிலே சொல்லக்கூடிய இமாம் ஜமாத்துக்கும் தான் அந்த பாங்கும் அந்த இகாமத்தும். அதற்கடுத்து இன்னொரு ஜமாத் நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்ற ஒரு நூலை இமாம் நாசருதீன் அல்பானி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஏன் இந்த ஒற்றுமை, இந்த பாங்கு, இந்த அதான் எதற்காக? அந்த இமாமுடைய ஜமாத்திற்காக. அங்கே எல்லோரும் ஒரே நேரத்தில் வர வேண்டும். ஒவ்வொருவரும் அவருக்கு ஏற்றவாறு அவருடைய தோதுவாறு அந்த ஜமாத்தை அமைத்துக் கொண்டால் பிறகு இந்த மஸ்ஜிதை ஏன் எழுப்பப்பட வேண்டும்? இந்த மஸ்ஜிதிலே சஃப் ஏன் இப்படி அமைக்கப்பட வேண்டும்? ஏன் தோளோடு தோள் ஒன்றாக நிற்க வேண்டும் என்ற பல்வேறு விஷயத்துடைய நபியுடைய சுன்னாவுடைய நோக்கம் இங்கு சீராக்கப்பட்டுவிடும். இந்த மஸ்ஜிதின் மூலமாக ஒருவர் மூலமாக ஒருவர் அறிந்து கொள்வோம், அறிமுகம் ஏற்படும். பல்வேறு திட்டங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஸ்ஜிதினுடைய இபாதத்துகளின் மூலமாக இந்த இபாதத்தை கற்றுக் கொடுத்து அதிலே பல்வேறு விஷயமான ஒரு உணர்வுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அன்பான தோழர்களே, அந்த சுன்னாக்களை பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.